முந்தின வீடியோ கான்டென்ட் கிரியேஷன் பற்றி பேசியிருக்கும் போது நிறைய ரியல் எக்ஸாம்பிள்ஸை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். இந்த சதீஷ், தீபா, அப்புறமா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை சும்மா சும்மா என்னெல்லாமே போட்டுட்ருக்காங்க. நம்ம ஜிபி முத்து, அப்புறம் ஜிகே முத்து, நிறைய பேரோட பேர் வரல, அவங்களோட பேருகள்லாம் ஞாபகம் வரல. உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் சினித்துறையில் போயிருக்காங்க. நிறைய பிஸ்னஸ் மேன் வந்து இது மூலமாக இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்லாம் ஆல்ரெடி ஃபேமஸ்ஸு, இருந்தாலும் அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பிஸ்னஸுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ கண்டிப்பாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். என்னோடய சிஸ்டர்லாம் பல வருஷத்துக்கு முன்னாலே பண்ண ஆரம்பித்தாங்க. நான் தான் வந்து இது என்ன போட்டு நானும் கிரிஞ்சுன்னு தான் நம்ம சொல்ல கிரிஞ்சாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அதுதான் ஃப்யூச்சருங்கிற மாதிரி ஆகுது எல்லாத்துக்குமே. பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்மளாம் ஒரு லிங்க்டின்ல ஒரு ப்ரொஃபைலை போட்டு வைப்போம். உங்களோட கெப்பாசிட்டிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த டைமில் கிரிஞ்சுன்னு நான் சொன்ன விஷயத்த நானே இப்போ அட்மிட் பண்ணுறேன். அப்போ பண்ணது தப்பு தான். ஸோ லைஃப் அப்கிரேட் ஆகும். பல விஷயங்களுக்கு நம்ம மாறிக்கிட்டே தான் இருப்போம். ஒரு காலத்தில் மொபைல்லாம் இப்படி வருமா, டச் ஸ்க்ரீனில் வருமா, இப்படி அப்கிரேட் ஆகுமான்னு நினச்சிட்டு இருந்தோம். சினிமா போய் பார்க்குறதே ஒரு இதாக இருந்தது. சினிமாவை ஃபேமிலியோட போய் பார்ப்பீங்களா அப்படின்லாம் இருந்தது. ஸோ எல்லாம் மாறி சோஷியலிசம் ஆச்சுது. ஸோ இந்த மாதிரி இதுவுமே ஒரு பயங்கரமான அப்கிரேட். கண்டிப்பாக இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி இட் இஸ் வர்த் இட்.